வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இப்போ ஆக்சுவலாக இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னா, 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான். எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா டிவிக்கு நண்பர்களுக்காக தான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டென்ஷனில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் 10th எழுதுனோம்னா எப்போவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் வரும். இருந்தாலும் நமக்கு வந்து 480க்கு மேலே எடுக்கிறோமா 90க்கு மேலே எடுக்கிறோமா அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்காக தான் நான் இது போடுறேன். நீங்கள் எந்த டென்ஷனுமே ஆக வேண்டாம். டிவிக்கே தான் ஆட்சி அமைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிவிக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து 234 பெருசாக பார்த்தோன்னா அதுக்கு பெருசாக தான் தெரியும். சின்னதாக பார்க்கணும். இப்போ மாவட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 38 மாவட்டம் தான் இருக்குது. அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு 3 தொகுதியை நம்ம இப்போ எடுத்துக்கணும். அப்படி 38 3 பார்த்திங்கன்னா 114 வருது. ஈஸியாக இப்போ அரியலூர் பெரம்பலூர்லாம் பார்த்திங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதி தான் உண்டு. இப்போ நம்ம பெரிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 6 5 8லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து 3 கூட 1 எக்ஸ்ட்ரா எடுத்தாலுமே போதும். நமக்கு வந்து 114க்கு மேலே சீட்டு கிடைக்குது. பெரும்பான்மை எடுத்துலாம் நல்லா பண்ணியிருக்கோம். மக்களும் பார்க்குறாங்க. ஸோ எந்தமே டென்ஷன் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதில் பார்த்துருக்குறோம். திமுக கட்சி அதிமுக கட்சிலாம் பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் கண்ணு முன்னாடி நானே பார்த்தேன். அதனால் நம்மகிட்ட யாருமே இங்கே கமெண்ட் பண்ண முடியாது. அதே இது பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவருக்கு மேலே நல்ல மரியாதை இருந்து அவருக்கு ஓட்டுக்கிட்டதை விட நம்மளை குறை சொல்லிட்டே இருந்தது தான் மிச்சம். நம்ம தான் வந்து நல்லாட்சி வேணும், நாங்கள் மாற்றம் தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அதனால் யாருமே பயப்படாண்டா. கட்டாயம் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம். எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். 4ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கள். நன்றி.